நம்ம நோய் நொடி இல்லாம வாழணும்னா எப்படி சாப்பிடணும்? சாதத்தை வடிச்சு சாப்பிடணும். சாதம் வெந்திருக்கணும். சாதம் நல்லா குழைய வச்சு சாப்பிடணும். சாதம் அமுக்குனா நல்லா வெந்து பிசையணும். அந்த பிசையலோட நம்ம குழம்புல நல்லா ஊற வச்சு, நம்ம குழம்பு நிறைய ஊத்தி, அந்த சாதத்தை நல்லா பெனையணும். 1 நிமிஷம், 2 நிமிஷம் பெனஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். இந்த பழக்கம் தான் நம்ம மறந்து போயிட்டோம். இன்னொன்னு நம்ம சமையல் முறைன்றது எல்லாரும் கேஸ்ல பத்த வச்சு சாப்பிடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்நிய சமையல் முறைய பார்பிக்யூன்னு சொல்றீங்க, அவனுன்றீங்க, கேஎஃப்சின்றீங்க, என்னென்னமோ வகையான அவங்களோட அடுப்பங்கரைய கொண்டு வந்து நீங்க உபயோகித்து அந்த ருசிக்கு அடிமையாயிட்டீங்க. ஆனா நம்ம அடுப்பங்கரைய காணுமே. நம்ம அடுப்பங்கரையே இல்லையே. நம்ம அடுப்பங்கரையில அந்த தணல்ல தான் நம்ம குழம்பு வேக வைப்போம். அந்த தணல்ல தான் நம்ம சாதத்தை பொங்க வச்சு வடிப்போம். அந்த தணல்ல தான் நம்ம சுடுதண்ணி வைப்போம். அந்த தணல்ல தான் நம்ம கூட்டு பொரியல் எல்லாமே வதக்குவோம். அந்த முறைகள் கெட்டு கேஸ்ன்ற ஒரு ரொம்ப அட்வான்ஸான நினைச்சு கேஸை பயன்படுத்தி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நெருப்பை உயர்த்துறோம், இறக்குறோம். எல்லா விதமான தேசத்தின் சமையல் அடுப்பங்கரையும் நம்ம ஊருக்கு வந்து அது சுவையா இருக்குன்னு அதை வெளியே போய் சுவைக்கிறீங்க. ஆனா நம்ம அடுப்பங்கரை எப்படி இருக்கணும்னு மறந்துட்டீங்க. இதுதான் நோய்க்கு காரணமே.